சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, சாயப்பாவின் பிள்ளைகளுக்கு என்னால் முடிந்த அட்வைஸ், சாயப்பாவின் பொன்மொழிகள் எப்படி வேண்டாமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிய சாயப்பாவின் அருளால் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை, நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை என்னோடு என் சாயின் உறவுகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது ஒரு வழக்கறிஞராக நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இந்த 3 இயர்ஸில் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். நிறைய கிளைண்ட் அவங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருவர் நமக்கு வழிகாட்ட மாட்டார்களான்னு ஏங்கி தவித்த உள்ளங்கள் எல்லாம் நான் பார்த்து கண்கலங்கியிருக்கேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம சாயப்பாவின் பிள்ளைகளிடம் நம்ம ஒரு டிஸ்கஷன் செய்ய போகிறோம். இருப்பதிலேயே நிறைய குவாலிட்டிகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், தட்டி கொடுத்து செல்வது. நீங்கள் வயது முதிர்ந்தவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் கணவனையும் மனைவியும் தாய் தந்தையரையும் ஒவ்வொருவரையும் நீங்கள் தட்டி கொடுத்து செல்ல வேண்டும். அது சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு தெரியும், ஆனால் நல்லா இருக்குன்னு உங்கள் வாயால் சொல்லணும். அப்போது நம்ம குடும்பத்தை நம்ம தட்டி கொடுத்து செல்லும்போது நம்ம குடும்பத்தார் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை நமக்கு திருப்பி தருவார்கள். என்ன தம்பி, நீ அட்வொகேட் தான், ஒரு சட்டத்தை சொல்லி தருவேன்னு பார்த்தா இதை நீ சொல்கிறியப்பா அப்படின்னா, சட்டத்தை நீங்கள் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது. இதில் நான் தெளிவாக இருக்கேன். நம்ம குடும்பம் என்பது அன்பால் பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது சட்டம் என்பது கிடையாது. சட்டம் என்பது மன்னிப்பே கிடையாத ஒரு விஷயத்திற்கு பெயர் தான் சட்டம். நீங்கள் சட்டத்தில் ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான் உண்டு. அதுதான் சட்டம். மன்னிப்பு என்பது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சட்டம் என்று சொல்லும்போது மன்னிப்பு கிடையாது. சட்டத்தில் நீ செஞ்ச தவறுக்கான தண்டனை எழுதி வச்சுருக்காங்க முன்னோர்கள், அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம குடும்பம் என்பது சட்டத்தை தாண்டிய ஒரு உணர்வு. அங்கே மன்னிப்பு, அழுகை, சிரிப்பு, கவலை, வேதனை, இன்பம், துன்பம், ஏக்கங்கள், இப்படி பல எமோஷ்னல் அந்த இடத்துல இருக்குது. அப்போது நம்ம குடும்பத்தாரிடம் நாம் தட்டி கொடுத்து செல்ல வேண்டியது மிக அவசியம். நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் என் குடும்பத்திடம் விட்டு கொடுக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் உங்கள் பக்கம் இருக்கிற ஒரு நியாயத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் தர்மத்தையும் சிந்தனைகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. யார் ஒருவர் நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் என்ற ஒரு கூற்று உண்டு. அது நம்ம குடும்பத்திற்கு மிக முக்கியம். நம்ம எங்கேயோ ஒருத்தர்கிட்ட, யாரோ ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் சம்பளத்துக்காக, 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்காக, 50,000 சம்பளத்திற்காக, 5,000 ரூபாய் சம்பளத்திற்காக, ஏன் ஒரு நாள் 150 ரூபாய்க்காக நம்ம உழைக்கிறோம். அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்கிறோம். அவன் காலில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம கையில் செய்கிறோம். கையில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம தலையில் சுமந்து செய்கிறோம். யாரோ ஒருவர் சம்பாதித்து, யாரோ ஒருவர் சந்தோஷமாக இருக்கக்கூடியவனுக்காக நாம் நாயாக பாடுபடுறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் நாம் சிரித்து பேசுவதில்லை, மகிழ்ந்து பேசுவதில்லை. அவர்கள் வார்த்தைகளை கூட காது கொடுத்து கேட்க முடியாத நிலைமைக்கு நம்ம மனம் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய காரணம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய தவறு. எவனே தெரியாத ஒருத்தனுக்கு அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்ம அம்மாவே கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க, நம்ம மனைவி கஷ்டப்பட்டுட்ருப்பான், நம்ம குழந்தை கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நம்ம கணவன் கஷ்டப்பட்டுட்ருப்பான், நம்ம அப்பா கஷ்டப்பட்டுட்ருப்பார். ஆனால் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம். இந்த நிலைமையைத்தான் நாம் மாற்ற வேண்டும். மாற்றி நம் குடும்பத்தாருக்கு என்ன வேண்டும், அவர்கள் பின்னின்று நம்ம தட்டி கொடுக்கணும். கோடிக்கணக்கில் நீங்கள் பணம் தராதீங்க, பேர் தராதீங்க, புகழ் தராதீங்க, அந்தஸ்து தராதீங்க, சொத்து பத்து கூட தராதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு.
உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் நீங்கள் தட்டி கொடுங்க, உன்னால் முடியும், நீ செய், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், போ அப்படின்ற நீ கொடுக்குற தைரியம் அந்த பிள்ளைகளை சாயப்பாவின் அருளோடு அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்போது கண்டிப்பாக நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாம் தட்டி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை சாயின் பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா சாயப்பா உங்களோடு இருக்கிறார், அதில் மாற்று கருத்தில். ஆனால் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடிய தன்மையை நீங்கள் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். இடமில்லாத இடத்தில் பொருளில்லாத வார்த்தையை போடுவது என்பது தவறு. நம்ம ஔவையார் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், எனக்கு மறந்துடுச்சு அது. உப்பில்லாத உணவு பயனற்றது, பொருள் இல்லாத வார்த்தை பயனற்றது, இளமையில் கற்காத கல்வி பயனற்றது, பசிக்கும்போது கிடைக்காத உணவு பயனற்றது. ஏன்னா பயனில்லாததுன்னு ஒரு லிஸ்ட்டே சொல்லிட்டு போயிருக்கா நம்ம மூதாட்டி. அப்போது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் காத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, செய்யக்கூடிய செயல், சிந்திக்கக்கூடிய செயல், எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய வண்ணம், தட்டி கொடுக்கக்கூடிய வண்ணம், அதிலிருந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வண்ணமாக இருக்க வேண்டும். அப்போது பொருளோடு பேச வேண்டும், பொருளோடு சிந்திக்க வேண்டும், பொருளோடு செய்ய வேண்டும். பொருளற்ற சொல் செயலற்றது. ஒரு சபையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த சபையில் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒன்று பேசினா உங்களை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? லூசுன்னு சொல்லுவாங்க. உங்கள் பேச்சுக்கு அங்கே எடுபடாது. இதுதான் அந்த மூதாட்டியர் சொல்கிறாங்க, அவை. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பேசுவது என்பது சிறப்பு. எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நம் குடும்பத்தாரையும் அவங்க பேசுவதை காது கொடுத்து கேட்டுவிட்டு அவர்களுக்கு தட்டி கொடுத்து செல்வது என்பது மிக சிறப்பு. ஏன்னா நீங்கள் உங்கள் மற்றவங்களை கூட விடுங்க, உங்கள் குடும்பத்தை சாராதவர்களை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தாரிடம் நீங்கள் தட்டி கொடுத்து தான் போக வேண்டும். ஏன்னா பிற்காலத்தில் அது மிகப்பெரிய மரமாக உங்களுக்கு நிழல் கொடுக்கும். மாற்று கருத்தே இல்லை. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தட்டி கொடுத்து வளர்த்து பாருங்கள். அது வளரும்போது நீங்கள் எப்படி அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளை உங்களை பார்த்துக்கும், 100% பார்த்துக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தை தட்டி கொடுத்து செல்லுங்கள். சண்டை சச்சரவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு. ஓம் சாய்ராம்.